ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 9லிருந்து 15ஆம் தேதி வரைக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மோட்வர்த் என்னும் திருவிழாவை நடத்தும் பழங்குடியினர். ஆன்சர் பி, தோடர். இது இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 37 வகையான பழங்குடியின மக்கள் உள்ளதாக தமிழக பழங்குடியின பட்டியலிட்டுள்ளது. இதில் தோடர்கள் நீலகிரி மாவட்டத்தில் அதிகமாக உள்ளனர். தோடர்களின் மொழி தோதவம் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் தோதவா என்றும் அழைக்கப்படுகின்றனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடும்பாளூர் அகழாய்வு தளம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் சி, புதுக்கோட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏரோ இந்தியா 2025 என்ற விமான கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் பி, பெங்களூர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சி பிப்ரவரி 10 முதல் 14 வரை நடைபெறுகிறது. இக்கண்காட்சி ஆசியாவிலேயே மிகப்பெரிய விமான கண்காட்சி ஆகும். தற்பொழுது இந்த ஆண்டு 15வது விமான கண்காட்சி நடைபெற உள்ளது. கண்காட்சியின் கருப்பொருள் என்ன? 1 பில்லியன் வாய்ப்புகளுக்கான ஓடுபாடு கருப்பொருளாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய உணவு கழகத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்சர் டி, அசுதேஷ் அக்னிகோத்ரி. இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்திய உணவுக் கழகம் FCI என்று அழைக்கப்படுகிறது. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்திய உணவுக் கழக சட்டம் 1964 கீழ் 1965 ஜனவரி 14ஆம் தேதி இந்திய உணவுக் கழகம் நிறுவப்பட்டது. இந்திய உணவுக் கழகத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் டி, 6.36 கோடி. இதோட இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஆண் வாக்காளர்கள் 3.11 கோடி பேர் உள்ளனர். பெண் வாக்காளர்கள் 3.24 கோடி பேர் உள்ளனர். அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி சோழிங்கநல்லூர். இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது. குறைந்த வாக்காளர் கொண்ட தொகுதி கீழ்வேளூர், நாகை மாவட்டத்தில் உள்ளது. தேர்தல் ஆணையம் பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் 324 முதல் 29 வரை தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடுகிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2024 எலக்ட்ரிக் மோட்டார் விற்பனையில் முதலிடத்தில் உள்ள நிறுவனம். ஆன்சர் ஏ, டாடா. டாடா நிறுவனத்தின் தலைமையகம் மும்பையில் உள்ளது. டாடா நிறுவனம் 1945ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண்கள் பணிபுரிவதற்கு ஏற்ற நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம். ஆன்சர் பி, பெங்களூர். கடந்த ஆண்டு சென்னை முதலிடத்தில் இருந்தது. தற்பொழுது சென்னை 2வது இடத்தில் உள்ளது. 10வது இடத்தில் கோயம்புத்தூர் உள்ளது. அவதார் குழுமம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிக உயரமான ரயில் பாலம் எங்கு உள்ளது? ஆன்சர் ஏ, ஜம்மு காஷ்மீர். ரியாச்சி மாவட்டத்தில் ஓடும் செனாப் ஆற்றின் குறுக்கே இந்த பாலம் உலகின் மிக உயரமான பாலமாகும். செனாப் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் ஈபிள் டவரை விட 35 மீட்டர் உயரம் கொண்டது. ஈபிள் டவரின் உயரம் 324 மீட்டர் ஆகும். இந்த பாலத்தினுடைய உயரம் 359 மீட்டர் ஆகும். இதுவரை சீனாவின் பெபன்ஜியாங் ஆற்றின் மீது 275 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்ட பாலமே உலகின் மிக உயரமாக பாலமாக இருந்தது. செனாப் ஆற்றின் மீது கட்டப்பட்ட பாலம் உலகின் மிக உயரமான பாலமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ராக் அண்ட் ஃபீல்டு பத்திரிகையால் 2024ஆம் ஆண்டின் உலகின் மிகச்சிறந்த ஆண் ஈட்டி எறிதல் வீரர் என தேர்வு செய்யப்பட்டுள்ள வீரர். ஆன்சர் ஏ, நீரஜ் சோப்ரா. இப்பத்திரிகை 1948ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது.
ஸ்போர்ட்ஸ் என்று இந்த பத்திரிகை அழைக்கப்படுகிறது. நீரஜ் சோப்ரா பற்றி பார்க்கலாம். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய மற்றும் ஆசிய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா ஆவார். இந்தியாவிற்கான 2வது தனிநபர் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவரும் இவரே ஆவார். 2020ஆம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற ஈட்டி எறிதலில் 87.58 மீட்டர் ஈட்டி எறிந்து தங்கம் வென்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரவாசி பாரதிய திவாஸ் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பி, ஜனவரி 9. பிரவாசி பாரதிய திவாஸ் என்பது வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் என்று அழைக்கப்படுகிறது. 2003ஆம் ஆண்டு முதல் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1915ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தி இந்தியா திரும்பியதை நினைவுகூரும் விதமாக வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 2025இல் 18வது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாடு புவனேஸ்வரில் நடைபெற்றது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற மார்டின் கப்டில் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் பி, நியூசிலாந்து. 38 வயதான இவர் தற்பொழுது சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாசீர் என்பது ஆன்சர் டி, நீர்மூழ்கி கப்பல். நீர்மூழ்கி கப்பலை மசாகான் என்ற கப்பல் நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இந்த நிறுவனம் மும்பையில் உள்ளது. இந்திய பெருங்கடலில் அதிகமாக விளையாடப்படும் வாசீர் என்ற மீனை நினைவுகூரும் விதமாக இந்த கப்பலுக்கு வாசீர் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சில கப்பல்களை பார்க்கலாம். INS விராட் என்பது விமானம் தாங்கி கப்பல். INS அரிகாட் என்பது இந்தியாவில் 2வது அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல். INS சக்ரா என்பது அணு ஆற்றலால் இயங்கும் முதல் நீர்மூழ்கி கப்பலாகும். INS அர்கந்த் என்பது ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல். INS விக்ராந்த் என்பது விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். லாஸ் ஏஞ்சல் நகரம் எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் டி, அமெரிக்கா. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சல் நகரம் உள்ளது. எதற்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, லாஸ் ஏஞ்சல் நகரில் காட்டுத்தீ ஏற்பட்டு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் மெட்ரோ நெட்வொர்க் உலக அளவில் எத்தனையாவது பெரிய மெட்ரோ நெட்வொர்க்காக மாறியுள்ளது? ஆன்சர் பி, 3வது. தற்பொழுது இந்தியாவில் மொத்தம் 3 மாநிலங்களில் மெட்ரோ சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் மெட்ரோ சேவை 1984ஆம் ஆண்டு கல்கத்தாவில் டம்டம் முதல் போலிகஞ்ச் வரை தொடங்கப்பட்டது. நவீன மெட்ரோ சேவை 2002ஆம் ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாயால் டெல்லியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சென்னையில் மெட்ரோ சேவை 2015ஆம் ஆண்டு ஆலந்தர் டு கோயம்பேடு நிலையங்களுக்கிடையே தொடங்கப்பட்டது. நீருக்கடியில் முதல் மெட்ரோ சேவை கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் த்ரூ தி ஏஜஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர்? ஆன்சர் சி, ரகுவேந்திர தன்வார். லடாக்கிற்கும் காஷ்மீருக்கும் இடையான வரலாற்று உண்மையை எடுத்து வகையில் இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த புத்தகத்தை வெளியிட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2024-25ஆம் ஆண்டின் இந்தியாவின் GDP வளர்ச்சி? ஆன்சர் பி, 6.4%. GDP என்பது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுகிறதோ அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். 2023ஆம் ஆண்டு 8.2%ஆக இருந்தது. தற்பொழுது 6.4%ஆக குறைந்துள்ளது. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் ரயில் கேபிள் தாங்கு பாலத்தின் பெயர்? ஆன்சர் பி, அஞ்சுகாட் பாலம். ரயில் கேபிள் தாங்கு பாலம் என்பது ஆற்றின் குறுக்கே ஒரு கோபுரம் மாதிரி பெருசாக அமைத்து அதிலிருந்து கேபிள்கள் கம்பி வடம் சொல்லுவாங்களா, அதை வச்சு பாலம் இப்படி அமைக்கிறது தான்
கேபிள் தாங்கு பாலம் என்று அழைக்கப்படுகிறது. இது இந்தியாவின் முதல் பாலம் வந்து 5 காட் பாலம் ஆகும். இந்த 5 காட் பாலம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரியாசி மாவட்டத்தில் உள்ளது. இதனுடைய நீளம் 725 மீட்டர் நீளமாகும். இதில் வந்து மொத்தம் 96 கேபிள்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 5 ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இந்த பாலம். நெக்ஸ்ட் கொஸ்டின். யுமாஜின் 2025 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஏ, சென்னை. இந்த யுமாஜின் 2025 உச்சி மாநாடு சென்னையில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. இந்த உலக வர்த்தக மையம் நுங்கம்பாக்கத்தில் உள்ளது. இந்த யுமாஜின் உச்சி மாநாடின் நோக்கம் என்னன்னா, $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டுவது இதன் நோக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக ஹிந்தி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் சி, ஜனவரி 10. உலக ஹிந்தி தினம் எதற்காக அனுசரிக்கிறாங்க அப்படின்னா, உலக ஹிந்தி மாநாடு 1975ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெற்றது. இதை நினைவு கூறும் விதமாக ஜனவரி 10ஆம் தேதி உலக ஹிந்தி தினம் அனுசரிக்கப்படுகிறது. தேசிய ஹிந்தி தினம் செப்டம்பர் 14ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஹிந்தி மொழி அலுவல் மொழியாக தேவநாகரி எழுத்து வடிவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவுகூரும் விதமாக தேசிய ஹிந்தி தினம் அனுசரிக்கப்படுகிறது. 2006 முதல் உலக ஹிந்தி தினம் அனுசரிக்கப்படுகிறது. முதல் உலக ஹிந்தி மாநாடு 1975ஆம் ஆண்டு ஜனவரி 10 முதல் 12ஆம் தேதி வரை மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்றது. இந்த ஹிந்தி மாநாடு வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். 12வது உலக மாநாடு பீஜியில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்றது. பீஜியின் அதிகாரப்பூர்வ மொழிகளில் பீஜி ஹிந்தியும் ஒன்றாகும். பீஜி ஹிந்தியை பாதுகாப்பதற்காக பீஜி அரசியல் அமைப்பு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். குடியரசு தினம் 2025இல் கௌரவ விருந்தினராக எந்த நாட்டின் ஜனாதிபதி கலந்து கொள்கிறார்? ஆன்சர் பி, இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவின் ஜனாதிபதி பிரபோவோ சூபியாண்டோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். மின்மதி 2.0 செயலி யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, மகளிர் சுய உதவிக்குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய இளைஞர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பி, ஜனவரி 12. தேசிய இளைஞர் தினம் 1985 முதல் கொண்டாடப்படுகிறது. விவேகானந்தருடைய பிறந்த தினம் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. உலக இளைஞர் திறன் தினம் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரிக்ஸ் அமைப்பின் 10வது உறுப்பு நாடாக இணைந்துள்ள நாடு? ஆன்சர் சி, இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவின் ஜனாதிபதி பிரபாவோ சூபியாண்டோ ஆவார். உலகின் 4வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தோனேஷியா. 2028இல் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை பிரேசில் ஏற்றுள்ளது. பிரிக்ஸ் அமைப்பு 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதில் 2010ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா இணைந்தது. 2020ஆம் ஆண்டு பிரேசில், ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனா இந்த 4 நாடுகள் சேர்ந்து 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா இணைந்தது. 2024இல் ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இணைந்தன. தற்பொழுது 10வது உறுப்பு நாடாக இந்தோனேஷியா இருந்துள்ளது. 16வது உச்சி மாநாடு 2024 ரஷ்யாவில் நடைபெற்றது. முதல் உச்சி மாநாடு 2009ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்றது. இந்தியாவில் நடைபெற்ற உச்சி மாநாடுகள் எதுங்கிறத பார்க்கலாம். 4வது மாநாடு 2012ஆம் ஆண்டு, 8வது மாநாடு 2016ஆம் ஆண்டு, 13வது மாநாடு 2021ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இண்டஸ் ஃபுட் 2025 என்ற உணவு கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஏ, உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்றது. இது ஆசியாவின் மிகப்பெரிய உணவு கண்காட்சி ஆகும். ஜனவரி 8 முதல் 11 வரை நடைபெற்றது. 2017 முதல் ஆண்டுதோறும் இந்த உணவு கண்காட்சி நடைபெறுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.